கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:3 அப்படின்னு சொல்றாங்க. பாய்ஸ்ல 16% ஃபெயில் ஆயிட்டாங்க, கேர்ள்ஸ்ல 8% ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப அந்த கிளாஸ்ல மொத்தம் பாஸ் பண்ணவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. பாய்ஸ் இஸ்ட் கேர்ள்ஸ் 5:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்பவுமே ரேஷியோல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல எக்ஸ் வச்சு எழுதிக்குவோம். ஓகேவா? அப்ப பாய்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 5x, கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 3x. அந்த கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண இது ரெண்டையும் நான் பிளஸ் பண்றேன். 8x அப்படின்னு கிடைக்குது. பாய்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 5x, கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 3x, அந்த கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 8x. 16% பாய்ஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்றாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்களாம். ஸோ பாய்ஸ் 5xல 16% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ 5x into 16/100, 16 into 5 80. கீழே 100 இருக்கனால ரெண்டு தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம், எக்ஸ். ஸோ பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.8x. கேர்ள்ஸ்ல 8% கேர்ள்ஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்றாங்க. கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 3x. 3xல 8% எவ்வளவு பார்க்க போறேன். 3x into 8/100, 8 3s are 24. கீழே 100 இருக்கனால ரெண்டு தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம், 0.24x. பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க 0.8x, கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க 0.24x. ஸோ இந்த கிளாஸ்ல மொத்தம் ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா இது ரெண்டையும் பிளஸ் பண்றேன். 0.80, 0.24, 401, 1.04x. ஓகேவா? 1.04x. மொத்தம் இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆனவங்க 1.04x. மொத்தம் அந்த கிளாஸ்ல இருக்கவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த் 8x. அப்ப அதான் 100%. ஃபெயில் ஆனவங்க 1.04x. அது எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியல, ஏற்கனவே எக்ஸ் இருக்கனால நான் y பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 8xy equal to 1.04x into 100. எக்ஸையும் கிராஸ் பண்ணிடலாம். 8y equal to, இதோட மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடும். 8 1s are 8, ரிமைனிங் 2, 8 3s are 24. அப்ப y equal to 13%. ஃபெயில் ஆனவங்க 13%. கிளாஸ்ல மொத்தம் இருக்கவங்க 100%, ஃபெயில் ஆனவங்க 13%. அப்ப பாஸ் ஆனவங்க 100 - 13, 87%. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 87%. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.